ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கலாக்கந்த் மில்க் ஸ்வீட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி செய்யறது. ஆனால் ஒரே இடத்துல நின்று நம்ம கலரிட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நிறைய லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பால் திரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் போட போறீங்களோ அதில் நெய் தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த ஸ்வீட் கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்வீட் திக்கான ஆரம்பிச்ச அப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. நான் ஒரு 3 வாட்டி தான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்துட்டே இருக்க தண்ணியெல்லாம் இருத்து இந்த மாதிரி ஸ்வீட் நல்லா திக்காக அந்த கலரே இந்த மாதிரி வந்துடும். எல்லா தண்ணியும் இருத்துனதுக்கு அப்புறமா சூடாக இருக்கும்போதே டப்பாவில் போட்டுருந்தவங்க, ஆற விடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு துணி கட்டி ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக அடுப்பில் காமிச்சிக்கலாம். டிமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.